வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வெள்ள பாதிப்பினால் 10,272 பேருக்கு நீர்வழி நோய்கள் கண்டுபிடிப்பு. வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிளாந்தான், திரங்கானு, கடா, நக்ரி சம்பிலான், பஹாங் மற்றும் பேரா ஆகிய மாநிலங்களில் உள்ள நிவாரண மையங்களில் தங்கியிருந்தவர்களில் 10,272 பேருக்கு நீர்வழி நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். இவர்களில் 6,730 பேர் சுவாச நோய் தொற்றுகள், 3,021 பேர் தோல் நோய் தொற்றுகள், 298 பேர் கடும் இரைப்பை குடல் அழற்சி, 190 பேர் வெண்படல அழற்சி, 20 பேர் சின்னம்மை, 13 பேர் வாய் தொற்று நோய் ஆகியவற்றுக்கு ஆளாகியிருப்பது சுகாதார அமைச்சின் தரவுகள் காட்டுவதாக அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் குறிப்பிட்டுள்ளார். பரிசான் நேஷனலின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் கோலாலம்பூர் உலக வர்த்தக மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் நடைபெற்று வருகிறது. நாட்டின் 2வது பிரதமர் துன் அப்துல் ரசாக் கடந்த 1974ஆம் ஆண்டு படகு சின்னத்தை தாங்கிய பரிகாத்தான் எனப்படும் கூட்டணி கட்சிக்கு பதிலாக பரிசான் நேஷனல் என்ற தராசு சின்னத்தை தாங்கிய புதிய கூட்டணியை அறிமுகப்படுத்தினார். நேர்மை, தூய்மை, நம்பிக்கை என்ற 3 ஸ்லோகங்களை தாங்கி உதயமான பரிசான் நேஷனல் 1974ஆம் ஆண்டில் நடைபெற்ற நாட்டின் 4வது பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று நாட்டின் ஆட்சியை தற்காத்துக் கொண்டது. இவ்வருடத்துடன் 50 ஆண்டுகள் நிறைவடைந்து பொன்விழாவை கொண்டாடும் வகையில் உலக வாணிப மையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பரிசான் நேஷனலின் இளைஞர் மற்றும் மகளிர் பிரிவினர் முன்னிலை வகித்து இந்நிகழ்வை நடத்தி வருகின்றனர். டிசம்பர் மாதம் 1 தேதியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பச்சரிசியின் விலை குறைந்துள்ளது. இது இந்திய அரசாங்கத்துடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பலனாக இந்த விலை குறைப்பு சாத்தியமானது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சவால் மிகுந்ததாக மாறிக்கொண்டிருக்கும் மக்களின் வாழ்க்கை செலவின விவகாரத்தை கையாளுவதில் மடானி அரசாங்கம் எத்தகைய கடப்பாட்டை கொண்டுள்ளது என்பதையே பச்சரிசி விலை குறைப்பு காட்டுகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்திய அரசாங்கத்துடன் மலேசியா வெற்றிகரமாக பேச்சுவார்த்தை நடத்தியதன் பலனாக இறக்குமதி செய்யப்படும் பச்சரிசியை மிக குறைவான விலையில் வாங்கும் நிலை தற்போது மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்று பிரதமர் விளக்கினார். பினாங்கு பிரமாத்தாங் பாவோ கம்போங் மஸ்ஜித் தீமாவில் மடானி மலிவு விலை விற்பனையை ஏக காலத்தில் தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். முன்னாள் பிரதமரும் அம்னோ முன்னாள் தலைவருமான டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தனது எஞ்சிய 6 ஆண்டு கால சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு அரசாணை உத்தரவு இருப்பதாக அவரின் புதல்வர் டத்தோ நிசார் நஜீப் முன்வைத்துள்ள அபிடவிட் மனுவை தொடர்ந்து இவ்விவகாரம் குறித்து விவாதிப்பதற்கு அம்னோ சிறப்பு உச்சமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நஜீப் விவகாரத்தில் அரசாணை உத்தரவு இருப்பதாக முன்வைக்கப்பட்டுள்ள சத்திய பிரமாண விவகாரத்தை சாதாரணமாக கருதிவிட முடியாது. எனவே இதற்கு முன்னுரிமை அளித்து விவாதிப்பதற்கு அம்னோ சிறப்பு உச்சமன்ற கூட்டம் கூட்டப்படுவது அவசியமானதாகும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ புவாட் ஜர்காசி தெரிவித்துள்ளார். தமது தந்தை வீட்டுக்காவலில் வைப்பதற்கு அரசாணை உத்தரவு இருப்பதாக நஜீப்பின் புதல்வர் நிசார் நஜீப் தமது தந்தையின் மேல்முறையீட்டு வழக்கில் ஒரு புதிய ஆதாரமாக அபிடவிட் மனு ஒன்றை கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி சமர்ப்பித்ததை தொடர்ந்து புவாட் ஜர்காசி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். நஜீப் எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் அனுபவிப்பதற்கு அவருக்கு 2வது அரசாணை உத்தரவை தாம் பிறப்பித்ததாக மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் தம்மிடம் தெரிவித்தார் என்று நிசார் நஜீப் தமது அபிடவிட் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்கு இதுவரை 1000 அரசாங்க ஊழியர்கள் தொண்டூழியர்களாக களம் இறங்கியிருப்பதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்துள்ளார். இன்று கடா குலிம் நகராண்மை கழகத்திற்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொண்ட தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி வெள்ள பேரிடரை எதிர்கொள்ள ஸ்குவாட் ஏசான் மடானி திட்டத்தின் கீழ் அரசு பணியாளர்கள் தொண்டூழியர்களாக களம் இறங்கி இருப்பதாக குறிப்பிட்டார். குறிப்பாக அரசாங்க பொது பல்கலைக்கழகத்தில் 500 ஊழியர்கள், நிதி அமைச்சிலிருந்து 600 ஊழியர்கள் மற்றும் கல்வி அமைச்சு உட்பட இன்னும் சில அமைச்சுகளிலிருந்து அரசாங்க ஊழியர்கள் வெள்ள பாதிப்புக்கு இலக்காகியுள்ள மாவட்டங்களில்
தொண்டூழியர்களாக களம் இறங்கி மக்களுக்கு உதவி வருகின்றனர் என்று தான் ஸ்ரீ சம்சுல் குறிப்பிட்டார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிளந்தானில் உள்ள 6 மாவட்டங்கள், கிடாவில் 2 மாவட்டங்கள் மற்றும் இன்னும் சில மாநிலங்களில் ஸ்குவாட் எஹ்சான் மடானி திட்டத்தின் வாயிலாக உதவிகள் நல்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே குலிம் நகராண்மை கழகத்தை பார்வையிட்ட தான் ஸ்ரீ சம்சுல் பல்வேறு முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டதுடன் தமது வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்வில் குலிம் நகராண்மை கழகத்தின் தலைமை அதிகாரி டத்தோ அஜி ஹெல்மி யூசுப் மற்றும் சக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புட்டாலிங்ஜயா SS14 உள்ள ஒரு உடம்பு பீடி நிலையத்தில் உள்ளூரை சேர்ந்த ராப் பாடகி ஒருவரை ஆடையின்றி வீடியோ படம் எடுத்ததாக சுபாங்ஜயா மாநகர் மன்றத்தின் அதிகாரி ஒருவருக்கு எதிராக கூறப்பட்டுள்ள புகார் குறித்து தற்போது தீவிரமாக விசாரணை செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் துறை தெரிவித்துள்ளது. அதேவேளையில் அந்த உடம்பு பீடி நிலையத்தில் சோதனை மேற்கொண்ட அதிகாரியும் இது தொடர்பாக புகார் ஒன்றை அளித்திருப்பதாக சுபாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் வான் அஸ்லான் ஒன் மமாட் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட உடம்பு பீடி நிலையம் வர்த்தக உரிமம் நிபந்தனையை பின்பற்றவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அந்த உடம்பு பீடி நிலையத்தை சோதனையிட்ட அதிகாரிகளுக்கு ஆதாரம் தேவை என்பதற்காக அந்த வீடியோ படம் எடுக்கப்பட்டுள்ளதாக தமது தற்காப்பு புகாரில் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் என்று வான் அஸ்லான் தெரிவித்துள்ளார். சோதனையின் போது சம்பந்தப்பட்ட பெண் ஒத்துழைப்பு நல்கவில்லை என்றும் ஆத்திரமூட்டும் செயலில் ஈடுபட்டதாகவும் அந்த அதிகாரி தமது புகாரில் குறிப்பிட்டுள்ளதாக வான் அஸ்லான் மேலும் கூறினார். ஒரு வாடிக்கையாளராக உடம்பு பீடி நிலையத்திற்கு தாம் சென்றிருந்த வேளையில் உடலில் துண்டை மட்டுமே அணிந்திருந்த நிலையில் சுபாங்ஜயா மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் தம்மை வீடியோ படம் எடுத்துள்ளதாக உள்ளூர் ராப் பாடகி ஷரீஃபா ஜமீரா அல் எட்ரோஸ் சைப் ஜஃபிலென் கடந்த வியாழக்கிழமை சமூக தளத்தில் குற்றஞ்சாட்டியதை தொடர்ந்து இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக வான் அஸ்லான் விளக்கினார். அம்பாங் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கார்களை திருடுவதில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த கும்பலை சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படும் 7 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 27க்கும் 45க்கும் இடைப்பட்ட வயதுடைய 7 கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டதாக அம்பாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். கடந்த நவம்பர் 26ஆம் தேதி அம்பாங் தமன் டத்து அமர் ரசாலி அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் 2வது மாடியில் வீடு புகுந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த 7 நபர்களும் கைது செய்யப்பட்டதாக ACP முகமது அசாம் குறிப்பிட்டார். 7 நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்கள் கார் திருடும் கும்பலை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இக்கும்பலை முறியடித்தது மூலம் களவாடப்பட்ட கார்கள், சாவி கொத்துகள் உட்பட பல பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.